தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீனவர் சமுதாயத்தை புறக்கணிக்கும் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மீனவர் சமுதாயத்தை புறக்கணிக்கும் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் ஓட்டு பொறுக்கி அரசியலைத்தான் பண்ணுகிறார். ஓட்டுக்கான அரசியலைத்தான் பண்ணுகிறார். நாட்டுக்கான அரசியல் பண்ணவில்லை. அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சாதி மத பேதமற்ற ஒரு அரசியலை விஜய் கையில் எடுக்கவில்லை. விஜய் சாதியையும் மதத்தையும் கையில் எடுத்து அரசியல் பண்ணுகிறார். தூத்துக்குடியில் அஜிதா ஆக்னஸ் என்ற மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் தூத்துக்குடி மத்திய மாவட்ட எல்லைக்குள் அவர் விஜய் கட்சிக்காக கடுமையாக உழைத்தார். தமிழக வெற்றி கழகத்துக்காக பாடுபட்டார். கட்சியை அவர்தான் நடத்தினார். ஆனால் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த அஜிதா ஆக்னஸ் மாவட்ட செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் அவருக்கு எதிராக அரசியல் செய்த நாடார் சமூகத்தை சார்ந்த சாமுவேல் என்பவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாமுவேல் அவர்களுடைய உறவினர் யார் என்று சொன்னால் கீதா ஜீவன், அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுடைய உறவினர். கீதா ஜீவன் உறவினர் தூத்துக்குடியில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கட்சி பதவி வழங்கினால்தான் நாடார் சமூகத்தினர் வாக்குகள் பெற முடியும். மீனவர் சமுதாயத்துக்கு கட்சி பதவி வழங்கினால் நாடார் சமுதாய வாக்குகள் பெற முடியாது என்ற நோக்கத்தோடு சாதிய அடிப்படையில் அஜிதா ஆக்னஸ் மீனவர் சமுதாய பெண் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு சென்னைக்கு வந்தார். விஜய் காரை வழிமறிக்க முற்பட்டார். அவரோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. மீனவர் சமுதாயத்தை சார்ந்த அஜிதா ஆக்னஸ் புறக்கணிக்கப்பட்டார். தமிழக வெற்றி கழகத்தில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கட்சி பதவிகளே வழங்கப்படாவிட்டால் அவர்களுக்கு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பதவிகளாக வழங்கப் போகிறார்கள். கட்சி பதவியிலேயே தீண்டாமை நிலவுகிறது. ஒதுக்கப்படுகிறார்கள் மீனவர்கள். ஆகவே ஓட்டு பொறுக்கிய அரசியலை நடிகர் விஜய் கையில் எடுத்துள்ளார். நாட்டுக்கான அரசியலை எடுக்கவில்லை, ஓட்டுக்கான அரசியலை கையில் எடுத்துள்ளார். அவர் ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். முக்குளத்தோர் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஊழல்வாதிகளான டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அவங்கள சேர்த்துக்கிறாப்புல. அதே மாதிரி சாதி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சாதி சங்கங்களோடு கூட அவர் கூட்டணி அமைப்பாப்புல. தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த கட்சிகள், ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த கட்சிகள், அருந்ததிய சமூகத்தை சார்ந்த கட்சிகள், நாடாறு, பிள்ளமாறு, தேவர், உடையாறு, வன்னியர், இந்த சமூகத்தை சார்ந்த கட்சிகளோடு கூட அவர் கூட்டணி வைப்பார். ஏன்னா கூட்டணி வச்சா அந்த சாதி வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆக சாதி சங்கங்களோடும் மத இயக்கங்களோடும் கூட கூட்டணி வைப்பாப்புல. ஏன்னா விஜய் நாட்டுக்கான அரசியலை கையில் எடுக்கலை, ஓட்டு பொறுக்கி அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. தற்பொழுது மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். இது தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.